ஹலோ யூஎஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு எப்படி ஈஸியாக வேக வச்சு நம்ம செய்யலாம் தானே போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ள ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துங்க பாசிப்பருப்பை வேக வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு லைட்டாக ஒரு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்திங்கன்னா நம்ம ஊற வைக்க கூட தேவையில்லைங்க, அதனால லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை இப்போ பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கரிஞ்சு போயிடக்கூடாதுங்க, அதனால மீடியமாக நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது லைட்டாக சூடு ஏறினாலும் போடுங்க, அது ஒரு லைட்டாக வறுத்து ஸ்மெல் வருங்க, அது ஒரு வாசம் வருங்க. அந்த வாசம் வரப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியை எடுத்து வச்சிடலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போடுங்க. இப்போ அதை நம்ம வறுத்து எடுத்து வச்சோம்ல, அது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது, அதனால நான் ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பயிர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்காங்க. இப்போ இதை அது கூட சேர்த்துடலாங்க. பாருங்கள், இது நல்லா தண்ணியில் மூழ்கிடுச்சுங்க. நீங்கள் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதுங்க, ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே ஒரு கலந்து விட்டுருங்க. ஏன்னா உப்பு ஒரு இடத்துலையே விழுந்துருக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு கலந்து விட்டிங்கன்னா உப்பு எல்லா பக்கம் போயிடுங்க. இப்போ இதை விசில் போட்டுடலாங்க. இப்போ இதை விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பயிர் எந்த மாதிரி பயிர் எடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி எடுத்துங்க. வீட்டு பயிர்னா கொஞ்சம் ஒரு 4 விசில் விடுங்க. இது கடையில் வாங்கின பயிருங்க, நான் அதனால் 3 விசில் இல்லை 2 விசில் தாங்க விட போகிறேன். இப்போ அதை விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நான் எடுத்து தண்ணியில் அது தண்ணியிலேருந்து எடுத்துட்டேங்க. அந்த மாதிரி நீங்களும் எடுத்து தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா சுடு தண்ணியிலே வச்சிங்கன்னா ஒரு சிலருக்கு நல்லா வெந்துருங்க. வெந்து ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். ரொம்ப குழஞ்சி போனால் நல்லாவும் இருக்காதுங்க. ஒரு சில பேர் சாப்பிட்றது பிடிக்காது. அதனால் உடனே விசில் எடுத்துடனே உடனே தண்ணியிலேருந்து மாற்றிடுங்க. இப்போ அதுக்கு நம்ம இது பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா வடித்து எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குலையாமல் இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. குழஞ்சி போனால் ஒரு சில பேத்துக்கு சாப்பிட பிடிக்காதுங்க. நம்ம இந்த மாதிரி தாளிப்பு போட்டு வச்சுருக்கிறது தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சாச்சுங்க. நம்ம இது கூட இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடேறிச்சுங்க. இது கூட நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் 4 மிளகாய், ஒரு 2 சின்ன வெங்காயத்தில் நார்மல் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸில் இருக்கும் இல்லைங்க, அந்த வெங்காயம், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட இதை சேர்த்துடலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே சரிங்க, கடுகு பொரியறதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம இதெல்லாம் இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு வதக்கிக்கலாங்க. இப்போ இதை வதக்கியாச்சுங்க. இது நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கினாவே போதுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா கூட போதுங்க. இப்போ இதை இந்த பயிரை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அப்படியே கிண்டி விட்டுருங்க. நீங்கள் இப்போ இது கூட தேங்காய் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ இது கூட தேங்காய் சேர்க்கலைங்க. நான் தேங்காய் சேர்க்காதனால தாங்க இது கூட வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் சேர்க்குறேன் அப்படின்னா வெங்காயம் சேர்க்குறது உங்களோட ஆப்ஷனுங்க. இப்போ பாருங்கள், இது எண்ணெயில் நல்லா பரட்டியாச்சுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுங்க. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தாலும் உப்பு காரம் கரெக்டாக இருக்காங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்குங்க. வெங்காயம் அந்த வறுப்பட்டதும் கரெக்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.